பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்ட மனமுடிஞ்ச நம்மளோட சௌந்தர்யா, அப்போ நான் வெளியே கொடுத்த காசெல்லாம் கரைஞ்சிருச்சா, நான் இருக்கிறதே வேஸ்டா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம்னு பார்ப்போம். ஸோ காலையில் வந்துட்டு நம்மளோட சுனிதா, முத்துக்குமரன், தீபக் 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சுனிதா நேற்றுலேருந்து நிறைய உண்மைகளை உடைச்சிட்டு தான் இருக்காங்க. லைக் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீபக் கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஜாக்லின் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவளுக்கு நிறைய ஓட் பேங்க் இருக்குது, 14 வீக்ஸ் அவள் வந்திருக்கா, நாமினேஷனில் வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது, ப்ளஸ் ஹெவி பிஆர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் உங்கள் ஓட்ஸ் அவள் ஸ்ப்ளிட் பண்ணுறா. ஒவ்வொரு வாரங்கள் ஒவ்வொருத்தர் கூட இருக்கா. ஒரு வாரம் தீபக், ஒரு வாரம் முத்து, ஒரு வாரம் அஞ்சரி அப்படின்னு ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கும்போது அவங்களோட ஓட்ஸ் அவளால் எடுத்துக்க முடியுது. இப்போ ஒரு வாரம் முத்து வந்துட்டு நாமினேஷனில் வரல அப்படின்னா முத்துவை சப்போர்ட் பண்ணா அப்படின்றக்காக முத்து சப்போர்ட்டர்ஸ் அவளுக்கு ஓட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஓட் பேங்க் அவள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா, அதனால அவகிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றத சொன்னாங்க. பட் இங்கே முத்துக்குமரன் பக்கத்தில் சைலண்ட்டாக அவர் ஒன்றுமே பேசாமல் இருக்கும்போது முத்துக்குலாம் ஹை சான்சஸ் இருக்குது அவள் வின் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ உண்மை அவங்களுக்கே தெரியாமல் உளறிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பக்கத்தில் தீபக்கும் இருக்கிறனால தீபக் உங்களுக்கும் சான்சஸ் இருக்குது, முத்துக்கும் ஹை சான்ஸ் இருக்குது, தீபக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டாங்க. இது முத்துக்கு நேற்றுலேருந்தே புரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து வெளியே நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் நேற்று சாட்சினா சொன்னாங்க இல்லையா, அண்ணா நான் உனக்கு என்ன வெளியே நடக்குதுன்னே தெரியாது, நான் உன்னை வந்துட்டு நீ வீக்காக இருக்கேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணும்போது அப்படின் போது, நீ என்ன வீக்காக இருக்கேன்னு சொன்னாலும் நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன், இல்லை நாளைக்கு நான் தான் டைட்டில் அடிக்க போகிறேன்னு யார் சொன்னாலும் நான் அதுக்காக சந்தோஷப்பட மாட்டேன், என்னோட உழைப்பை கொடுத்துட்ருப்பேன், மக்கள் அதுக்கான ஊதியம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் சுனிதா சொன்னதுக்குமே அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நம்ம உழைப்பை கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு செகண்டில் எப்படி வேணாலும் நம்மளோட பேர் கெட்டு போகும், இல்லை நல்லா மேலே போகிறதுக்கோ இல்லை டக்குன்னு கீழே வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் நல்ல பேர் வாங்குற, ஒரு வாரம் அடி வாங்குற அப்படின் போது நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அவர் எந்த ரியாக்ஷனும் காட்டல. ஸோ இங்கே நம்ம சுனிதா ஒரு உண்மையை உடைச்சாங்க. அதே மாதிரி அங்கே ரவீந்திரன் சார் காலையிலேருந்து பெட்டியை எடுக்க வைக்கணும், ரயான் பெட்டியை எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பிரெயின் வாஷ் பண்ணார். நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம், ரயான் தீபக் 2 பேர்ட்டையும் பேசினார். பட் காலையில் ஆக்சுவலி அவர் ரயானை தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார். லைக் நீ பெட்டியும் எடுத்து டிக்கெட்டு ஃபினால அடித்து பெட்டியும் எடுத்தனா நீ ஹிஸ்ட்ரியில் இருப்ப, ஏன்னா டிக்கெட்டு ஃபினால அடித்தவங்க யாருமே பெட்டி எடுத்துகிட்டு போகல அப்படின்றது ஒரு ஹிஸ்ட்ரினாரு. பட் ரயான் சொன்னார், இல்லை அமுதவனன் ஆல்ரெடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு தானே அப்படின்போது, ஆமாம் அது ப்ராஃபிட் தானே, வின்னருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரன்னரை விட இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்கள பெருசாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டு ரவீந்திரன் சாரை வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் வெளியே நடக்கிறது ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுனிதா இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, முத்து தான் டைட்டில் அடிக்க போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுனிதாவை வார்ன் பண்ணாமல் ஏன் வந்து ரவீந்திரன் சாரை வார்ன் பண்ணார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சேனல் சைடு ஒருத்தரை பெட்டி எடுக்க வைக்கணுன்றதுக்காக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரவீந்திரன் சார் ரயானையோ இல்லை வேறு யாரையும் கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சிருவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சேனல் இத்தனை நாள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துருச்சு, அவன் தான் எடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அதை தாண்டி இந்தால் ஏதோ ஒன்று யாரையாவது எடுக்க வச்சிருவாரோன்ற பயத்தில் ரவீந்திரன் சாரை உடனே கூப்பிட்டு, ரவீந்திரன் வெளி நிகழ்வுகளை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்கள் ஓட்டிங்கில் யார் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் 5ல் யார் வருவாங்க, நீ தேவையில்லாமல் எதுக்கு போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, இது தவறாக இருக்குது அப்படின்னாங்க. பட் நம்ம ப்ரோமோவில் பார்த்த அளவுக்குலாம் ரொம்பலாம் இல்லை. ஆக்சுவலி அவரை திட்டியெல்லாம் அவர் அழுகலை, அவரை வந்து ரொம்ப அன்பாக பேசினார். பிக் பாஸ் இவ்வளோ லவ்வபுளாக பேசுவாரான்ற மாதிரி இருந்தது. என்ன சொன்னார்னா, நீங்கள் 2 வாரம் விளையாண்டிங்க, பிக் பாஸ் சொன்னார், ரவீந்திரன் நீங்கள் 2 வாரம் விளையாண்டிங்க அப்படின் போது, இல்லை பிக் பாஸ் நான் 1 வாரம் தானே வீட்டுக்குள்ளே இருந்தேன், 1 வாரம் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க, இன்னொரு வாரம் என் மனசில் இருந்திருக்கீங்க அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்டோடனே ரவீந்திரன் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார். பிக் பாஸ் நான் வந்து ஒரே வாரத்தில் போயிட்டீங்க, எல்லாம் என்னத்தை கிழிச்சுன்னு எத்தனையோ பேர் பேசினாங்க, ஆனால் உங்களோட வேர்ட்ஸ் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இதுக்கு மேலே கேம் ஆடுங்க, நீங்கள் இங்கே கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க, மற்ற இருக்கிற 8 பேர் கூட போட்டி போட வந்திருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சு ஒரு கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ கைண்டாக பேசினார் பிக் பாஸ். அந்த ஒரு ஆனந்த கண்ணீரை தான் நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம். நாங்கள் ஒருத்தனை நினச்சி வச்சிருக்கோம்ப்பா பெட்டி எடுக்கணும்னு, நீ யாரையும் கன்வின்ஸ் பண்ணிடாதப்பா அப்படின்னு பேசி அவர் அனுப்பி விட்டுட்டாங்க. அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு பயங்கர நேற்றுலேருந்து மனதளவில் உடஞ்சிட்டாங்க. ஐயோ என் காசெல்லாம் மறுபடியும் வேஸ்ட்டாக போச்சு போல இருக்கே, பிஆர் டீமுக்கு அவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்தேனே, ஆனால் வெளியே எல்லாரும் எனக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்க, முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்போ என் காசு என்னாச்சோ, டே விஷ்ணு நீ வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே எல்லாரும் வந்து முத்து தான் வின் பண்ண போகிறான்னு சொல்கிறானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நேற்றுலேருந்தே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் அவங்க ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க, இனிமேல் அது பிக் பாஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேர் தான் தமிழ் பிக் பாஸ், ஆனால் உள்ளே இருக்க அத்தனை பேரும் தெலுங்கு, தமிழ்,
தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கீங்க. ஆனால் அது சௌந்தர்யாக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஆமா தமிழ் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக அவன்லாம் பேசுறான். என்ன வெறும் டாக் ஷோவா? அவனுக்கு அழகா தமிழ் வருது, தமிழ் அழகா வார்த்தையை பேச முடியுது. அதனால அவனோட பாயிண்ட்ஸ் ஈஸியாக கன்வே ஆயிடுது. எனக்கெல்லாம் ஒரு வார்த்தையும் எனக்கு பேசுறதுக்கு இவங்க பச்சை குழந்தை, இவங்களுக்கு பேச தெரியாதாம். கவனிச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் சண்டேல என்னென்ன பேசியிருக்காங்க மேடம்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பேச தெரியல, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி ஒரு விஷயத்தை என்னால் பேச தெரியல அப்படின்றதுக்காக நான் இந்த கேமில் இருக்க முடியலையா? தமிழ் பேசினா மட்டும் அவங்க இங்கே இருந்துடலாமா? அப்போ நீ போ கர்நாடகாவில் போய் அங்கே பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. இது தமிழ் பிக் பாஸில் தமிழ் தான் பேசுவாங்க. இவங்களுக்கு அந்த வேர்ட்ஸே ஃபார்ம் பண்ண முடியலையா? அப்புறம் நான் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு. நீ எல்லாம் இவ்வளவு நாள் இருந்ததே அந்த உங்களோட வெறும் பியூட்டி ப்ரிவிலேஜ் மட்டும் வச்சு இருந்த நீயே இதெல்லாம் பேசலாமா? அந்த வீட்டில் எத்தனையோ டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் உங்ககிட்ட பணம் இருக்குது, அழகு இருக்குன்றதுக்காக மட்டும் நீ இருந்திருக்க. எத்தனையோ பேர் அறிவா மூளையாக இந்த கேமை அணுகுனவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் மேடம் சொல்கிறாங்க தமிழை வச்சு மட்டும் அவன் வந்துட்டான். எத்தனையோ தமிழ் தெரிஞ்சவங்க வெளியே போயிருக்காங்க. தமிழ் தெரியாத அதர் லாங்குவேஜ் கண்டஸ்டன்ஸ் கூட உள்ளே இருந்து சனம் ஷெட்டிக்கெலாம் தமிழ் வராது தான். ஆனால் அவங்க கூட எவ்வளோ அழகாக இந்த கேமை எடுத்துகிட்டு போனாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம் 4th சீசனில். ஸோ அப்படி தமிழ் தான் இங்கே மேட்ரே கிடையாது. நீ யார், உன் கேரக்டர் என்னன்றதான் மேட்ரு. அதை விட்டுட்டு இங்கே தமிழ் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு நேற்று சொன்னாங்க. அண்ட் இன்றைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க வர்ஷினி கிட்ட. வர்றவங்க எல்லாம் முத்துக்குமரன் சொல்லி எங்களை வீக் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு கேம் ஆடிட்டுருக்கோம், ஆனால் நீங்கள் எல்லாரும் வீக் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ உன் மைண்ட் செட் என்ன? உன்னை ஒருத்தன் வின் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னா நீ அவன் பேச்சு நம்பிடுவ. உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? நீ உழைப்ப போட்டிருந்தாதான் உனக்கு உன் மேல நம்பிக்கை வரும். இந்த 90 நாளும் நீ என்னத்தை கிழிச்சன்னா உனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி உனக்கு உன் மேல நம்பிக்கை வரும்? ஸோ உங்களுக்கு உங்க மேல ட்ரஸ்டே கிடையாது. மற்றவங்க சொல்றதா உங்க பிரச்சனை அப்படின்னா இது இந்த கேம் அப்படிதான். ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இங்க இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் அணுக முடியாம நீங்களாம் 2வது வாரமே ஓட வேண்டியவங்க. வெறும் பணத்தை வச்சு இவ்வளவு தூரம் வந்த நீ எல்லாம் இதை பேசலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு காண்டா இருக்கு. ஸோ வர்ஷினி கேட்குறாங்க, நீ ஏன் அப்படி பாக்குற? இப்போ நம்மளோட ரயான் இந்த அளவுக்கு தெரியறதுக்கு காரணம் அவன் பிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் டிடிஎஃப் அடித்தா முத்து அப்போஸ் பண்ண தெரிஞ்சான். அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வா அப்படின்னா, என்கிட்ட மெமரி பவர் இல்லை, ஜென்ரல் நாலேஜ் இல்லை, என்னால் ஞாபகம் வச்சு பேச தெரியாது, எனக்கு தெரியாது, வராது, நான் ஒரு முட்டாள். எதுக்குமா நீ இந்த வீட்டில் இருக்க? முட்டாள்னு உனக்கே தெரியும் போது உன்னை விட டிசர்விங்கான ஒருத்தன் அந்த எடுத்துகிட்டு போகிறான், அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போகிறான், அதை பற்றி பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது? கேவலமாக இருக்குது. அவங்க ஆக்சுவலி பணம் பெட்டி எடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசோலேஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வெளியே இருந்து வீட்டுக்கு போனால் விஷ்ணு மண்டமட்டியாக கொட்டுவானே, ஏண்டி அதுக்குள்ளே வெளியே வந்து பணப்பெட்டி எடுத்து அப்படின்னு அவன் திட்டுவான் இல்லையா? அதனால் இப்போவே கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ் தெரியல, என்னால் வார்த்தையாக பேச முடியல, முத்து பேசி தான் ஜெயிச்சான், அதனால் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, வர்றவங்களே என் கான்ஃபிடென்ஸை உடைச்சிட்டே இருக்கிறாங்க, நான் ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல மன வலியில தான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக விஷ்ணுவை கன்வின்ஸ் பண்றதுக்காக உள்ள கதறிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ பாவம், இன்னும் என்னென்ன கதறல்கள்லாம் நடக்குது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.